அடுத்த செய்தியாக பச்சையப்பா அறக்கட்டளை அவர்களுக்கு சொந்தமான இடம் அதை வாடகைக்கு லீஸுக்கு ஒரு நபருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நபர் சப்லீஸுக்கு கொடுத்து அதில் வருமானம் ஈட்டியிருக்காரு. இது தெரிய வரும் என்ன பண்றாங்கன்னா, நீங்க வக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நபர் அவருடைய அரசியல் பின்புலத்தை எல்லாம் பயன்படுத்தி படை பரிவாரங்களோடு இந்த பச்சையப்பா ட்ரஸ்ட்டை போய் மீட் பண்றாங்க. அதுல ஒரு ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்கக்கூடியவர் ரிட்டையர்டான நீதியரசர் பார்த்திபன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருடைய முன்னிலேயே அங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரி எல்லாம் இந்த கூட்டிட்டு போன குரூப் சத்தம் போட்டு மிரட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவர்கள் மீது முறையாக வழக்குமே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனாலும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இது இப்போ கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டா இந்த செய்தி வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு சாமானியனுக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி நீதிமன்றத்துல நீதிபதியாக இருந்தவர்களுக்கே இப்பொழுது நீதி கிடைக்காதோ அப்படிங்கிறது தான் இந்த செய்தியுடைய சாராம்சம். சொன்ன பேர் டிசம்பர் 23, 2025 சரவணன், பானுமதி இவங்க 2 பேர், நீங்க தான் இந்த இது சொல்ற அவங்க ஜி.கே. மூர்த்தி அப்படிங்கிற ஒரு பொலிட்டீஷியன், ஒரு எந்த கட்சியை சார்ந்தவர், ஏன்னா வழக்கு பதியலைங்கிறதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அவரோட போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி பார்த்திபன், துரைக்கண்ணு அப்படிங்கிறவர் தான் அந்த செக்ரட்டரி, அந்த பச்சையப்பா ட்ரஸ்டுடைய செக்ரட்டரி, அவரையும் கொலை மிரட்டல் எடுக்கிறது மாதிரி இது பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்னது மாதிரி உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஒன்றும் ஃபர்தராக வழக்கு பதிவு செய்து ஃபர்தராக எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு ஒன்று இந்த கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் இதை சூமோட்டாவாக ப்ரொசீடிங் பண்ணணும். யார் மீது? டிஜிபியின் மீதும் கமிஷனரின் மீதும் அப்படின்னு செய்தி வந்திருக்கிறது. ஆங்கில ஊடகங்கள்லாம் வந்திருக்கு. தமிழ் ஊடகங்கள் இதை பற்றி பெரிய அளவில் பேசியதா அப்படின்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே இந்த திருப்பரங்குன்றத்துலேருந்து ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லிகிட்டு இருக்கேன். நீதிமன்றம் எந்த தீர்ப்பை வேணாலும் கொடுக்கலாம். அதை செயல்படுத்தக்கூடிய இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் அரசு நிர்வாகத்திடம் இருக்கிறது. எங்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் இதையெல்லாம் பார்த்து தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும், சவுக்கு சங்கர் விவகாரமாக இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு அட்வொகேட், அவரும் யூடியூபர், இப்போ ஒருத்தவங்கள அரெஸ்ட் பண்ணாங்களே, வராகி. இப்போ இவர்கள்லாம் தேடி தேடி எப்படி குண்டாஸ் போடுறாங்க, ஏன் அவர்கள் மீது அவ்வளோ வன்மம்னு நீதிமன்றமே கேட்டுருச்சு. அதையும் தாண்டி விவசாயிகள் மீதே குண்டர் சட்டம், அவருக்கு பேரே குண்டர் சட்டம் அருள் அப்படின்னே அவருக்கு புனைப்பெயர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வழக்கு போடுறதுனால, அரெஸ்ட் பண்றதுனால விவசாயிக்கு பேரே குண்டர் சட்ட விவசாயி அருள் அப்படின்னு தான் அவரை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறது. இவங்க அந்த அரசுக்கு எதிராக யாராவது செயல்படுத்தாலோ இல்லை அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினாலோ அவர்கள் மீது இந்த மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடிய இந்த காவல்துறை, ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு, அவர் தான் அந்த ட்ரஸ்ட், அந்த இஷ்யூ வரும் பொழுது அவர்களுடைய மேற்பார்வையில் அவரை தான் நியமிக்கிறது கோர்ட்டு. இந்த பஞ்சாயத்து பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறவரே அந்த ரிட்டையர்ட் அந்த ஜட்ஜு பார்த்திபன், அவர் முன்னிலையில அந்த பொலிட்டீஷியனும் அந்த குடும்பத்தினரும் மிரட்டுறாங்கன்னா அவர்களே ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. இந்த திமுக ஆட்சியுடைய இந்த போக்கு அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் பார்த்தோம், டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் இடி ரைடு வந்தப்போ உள்ளேயே போயிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்ததை பார்க்குறோம். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கமிஷனரோ டிஜிபியோ மத்திய அரசுக்கு ஒரு உரிய ஒத்துழைப்பு கொடுக்காது. கவர்னர் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தால் கூட அவருக்கு போதிய பாதுகாப்பு இல்லாமல், டிஎம்சி கூன்ஸ்னால அவருக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்தால் கூட போலீஸ் பெரிய அளவு பாதுகாப்பு அங்கே கொடுக்க முடியாத சூழல்லாம் இருக்குது. இல்லைன்னா இவங்க என்ன சொல்லலாம், பாஜக அல்லாத மாநிலங்களில் மத்திய அரசு ஓரவஞ்சனை செய்கிறது. உண்மையிலேயே பாஜக ஆளாத மாநிலங்கள், இந்த திமுக ஆட்சி செய்யும் தமிழகமாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், பிரதமருக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்புங்கிற அங்கே இப்போ பஞ்சாப்ல பிரதமருக்கு என்ன ஆனதுன்னு பார்க்கலாம். அமித்ஷாவை மம்தா மிரட்டுறாங்க, நீங்க ஹோட்டல், நாங்க வேற மாதிரி இருந்தோம்னா நீங்க ஹோட்டலை விட்டே வெளியில வந்திருக்க முடியாதுங்கிற மிரட்டுறதெல்லாம் பார்க்குறோம். இது ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் கோர்ட்டு ஒரு உத்தரவை பிறப்பித்தும் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அளவில் போலீஸ் துறையும் செயல்படவில்லை அப்படிங்கிறது தான் இது காட்டி கொண்டு இருக்கிறது. இந்த அரசு நிர்வாகம் எவ்வளவு பாரபட்சமாக செயல்படுகிறதுங்கிறதுக்கு ஒரே உதாரணம், திரும்பவும் இதை தான் சொல்ல வேண்டியது. திருப்பரங்குன்றத்தில் அந்த போலீஸ் வம்படியாக யாரையும் மேலே விடமாட்டேன் அப்படின்னு இனிக்கோ திவ்யன் நடந்து கொண்டார். அது ஒரு பக்கமா,
கோர்ட் இருக்குது, இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானது, இத்தனை ஆண்டுகளாக அந்த தீபத்தூண் இருக்கிறது, விளக்கு ஏற்றணும் அப்படின்னு. அதே குமரன் குன்றம் அப்படிங்க அது எங்க திருப்பூர்ல, அது புறம்போக்கு நிலத்துல அரசு நிலத்துல இருக்குது அப்படின்னு அதுக்கும் கோர்ட்டு சொல்லிடுச்சான். ஆனா இடைக்காலத்துல அவங்க இன்ஜெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. இடைக்கால இப்பொழுதைக்கு அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது, அவங்க மேல்முறையீடாக கலெக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு தான் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு. வழக்கு பெண்டிங்ல இருக்குது. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய தாசில்தார் நான் தான் இந்த ஊருக்கே அத்தாரிட்டி, அதெல்லாம் கலெக்டர்லாம் அப்புறம் சொல்லுவாருன்னு சொல்லி காலையில் 2 மணிக்கு அந்த கோயிலை அடிச்சதை பாக்குறோம். எப்படி 2 விதமாக எக்ஸிகியூஷன் நடக்குது பாருங்க. ஒண்ணு நாங்க வழக்கே போட மாட்டோம், அவர் ரிட்டையர்ட் ஜட்ஜே மிரட்டினா கூட எந்த ப்ரொசீடிங்ஸும் இருக்காது. ஒரு பக்கம் கோர்ட் சொல்லுது கலெக்டர்கிட்ட மேல்முறையீடு பண்ண, அதுவும் எக்ஸிகியூட்டிவ் இதுல தான் அவங்களுக்கும் அந்த அதிகாரத்தை அவங்கள்ட்ட தான் கொடுத்துருக்கு. அவர் கொடுக்கட்டும் இருக்கட்டும், அதுக்கு கீழே இருக்கிற தாசில்தார் என்ன சொல்றாரு, நான் தான் இந்த ஊருக்கு பிஸ்தா, இடி புக்லைன் வச்சு இடிக்கிறார். இதுதான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இது போலீஸ் ஸ்டேட்டாக மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. Tara Divine Awards 2025.